ஹாய் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். மணி பார்த்திங்கன்னா மணி 7 இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொட்டீன் விளாக் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓணம் பண்டிகை, ஆசிரியர் தினம், அப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் தினம் அப்படின்னு சொல்லி லீவ் விட்டாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை வெளியில் வேலை என்னென்ன இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா டீ வைக்க போகிறேன். பாப்பாவும் பிரியாவும் பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல தூக்கம், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. வாங்க பாருங்கள். பாப்பா அது பிரியா இல்லை தூங்கிட்டுருங்க. நான் சட்டை இப்போ தான் எந்திரிச்சு சட்டை போடுறேன், அதனால் அப்படி இருக்குது. ஓகே வாங்க டீ வைக்கலாம். டீ வச்சுட்டு அவங்கள எழுப்புவோம். கட்டப்பில் வச்சாச்சுங்க. என்னங்க லீவுன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது வேலை திருப்பூர் சைடு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் உடனே லீவ் விட்டுறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எங்கள் கம்பெனியில் நாங்கள் போகிற பக்கம் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது. 5 மணியோட 12 மணியோட விட்டுறாங்க. அதனால தான் இன்றைக்கி லீவ் ஆகி போச்சு. டீ வச்சா தான் எந்திரிப்பேன் அப்படின்னு அவங்க படுத்துருக்குறாங்க. அதனால் டீ வச்சு நான் அவங்கள எழுப்பலாங்க. டீ பாப்பாவுக்கு பால் எங்களுக்கு டீ. மேடம் மேடம் எந்திரிங்க மேடம். மேடம் டீ கேட்டீங்க, டீ வந்துருச்சு. அப்படி ஸ்லோ மோஷனில் திருப்புறாங்க ஃபேஸை. இங்கே குட்டி இன்னும் தூங்கிட்டு இருக்குது. எந்திரிச்சிங்கன்னா டீ சூடாக கிடைக்கலாம், ஆறி போயிடும். எந்திரிம்மா பாப்பா பார்த்துடா. டீ, மேரிகோல்டு பிஸ்கெட்டு நாங்கப்பா. பிரியா மேடம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க? என்ன மேடம் பண்ணுறீங்க? எந்திரிச்சு ஒரு அட்டெண்டன்ஸ் போடல, ஒன்றும் போடல. நீங்கள் வந்து சமைக்கட்டில் நிற்கிறீங்க. டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இருந்தா பீக்கிங்க சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கலான்னு பீக்கிங்க கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பாப்பா ஏன் என்ன எந்திரிக்க மறுபடியும் தூங்கிட்டா? பாப்பா வந்து பாலை குடிச்சிட்டு திருப்பி மறுபடியும் தூங்கிட்டா. நாளைக்கு வந்து சோறு முக்கியம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் சொத்து வேலையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் போகும். சரி தவா நான் துணி போட்டு விட்டுமா? அது நேற்றே போடலான்னு சொன்ன, நைட்டு முடியல. சரி வாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். மாமா வந்து வீடு கூட்டியிருக்காங்க. ஏம்மா அவரை வீட்டை கூட்ட வச்சுட்டு நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. நானும் ஒரு வேலையாக தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா தான் சீக்கிரமாக வந்து வேலை முடியும். சாம்பார் வந்து வச்சு விட்டாச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் ஆனோடனே சாப்பாடு அடுப்பில் வச்சு விட்டு கத்திரிக்காயை வணக்கி விட்டால் வேலை முடிஞ்சிடும். கையோட வீட்டை துடைக்கணும். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. மிஷினில் போட்டு விட்டு மிஷின் ஓடிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் துணி இருக்குது. இதை மட்டும் துவைச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்படியே சமையல் முடிஞ்சா? குழம்பு சமைச்சாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து குளிக்கிறதா வேலை. பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, எந்திரிக்கவே இல்லை. துணியெல்லாம் அலாசி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். தோசை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை வந்து சுட்டுட்ருக்கேன். அதில் சாம்பார் வச்சுட்டோம் இல்லைங்களா, அதனால் கோதுமை தோசை சுட்டு காலையிலத்துக்கு வந்து டிஃபனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை சுடுறேன். டிஃபன் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னு பாருங்கள். மணி எவ்வளோ மணி 11 ஆகுதா, 11:05 ஆகுது. இப்போ தான் சாப்பாடு, காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். மாவு இருந்தது, ஒரு 4 தோசைக்கு வந்து சுட்டு எடுத்தாச்சு. சாம்பார் இருக்குது இல்லைங்களா. மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் வந்து டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, வெயிட் வந்து எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டயட் வந்து நான் இருந்தது உண்மை தான், ஆனால் வந்து இப்போ வந்து இல்லை, விட்டுட்டேன். இப்போ மேக்ஸிமம் வந்து நேரில் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபாலோவர்ஸ்லேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோனில் தான் நீங்கள் அப்படி தெரியுறீங்க, நேரில் வந்து குட்டியாக இருக்கீங்கன்னா கரெக்டான லிமிட்டாக தான் இருக்கீங்க, குண்டாலாம் இல்லை, வந்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்க, பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டொக்கு விழுந்த மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து கருப்பு கவுனி இதெல்லாம் விட்டுட்டிங்களாம்னா அப்படியெல்லாம் இல்லை. நேற்று வந்து ஃபுல்லாகவே ராய்க்கூழ் தான் குடித்தேன். இன்றைக்கி வந்து கோதுமை தோசை. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ராய்க்கூழ் தான். அதாவது டயட் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நார்மலாக இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு சாப்பாடு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் 3 நேரங்கிறது 4 நேரம் சாப்பிடுவேன். அதனால் மத்தியானம் மட்டும் சாப்பாடு, காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை தோசை இல்லாட்டினா ராகி தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு மதியானத்துக்கு மட்டும் சாப்பாடு, கீரை வகைகள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நார்மலாக ரொட்டேஷனாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க வெயிட் லாஸ் பண்ணிங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். நான் தான் பண்ணலையே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும். கொஞ்ச நாள் போனேன், அதை ஏன் ஜிம்லேருந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எக்ஸசைஸ் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுற வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு. இந்த ஒரு இது மட்டும் சொன்னாங்க, அது சொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப வலியாயிடுச்சு.
தும்பும் போது இரும்பும் போது அந்த வலி அதிகமாக இருந்தனால வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக போய் உடம்புக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நீ இருக்கிற வெயிட்டே போதும் போகாத அப்படின்னு வீட்டில் அவர் சொல்லிட்டாரு. அதனால் நானும் போகிறதில்ல. சரி நம்ம உடம்புக்கு அது தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கே தோணுச்சு, சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதில்ல. நார்மலாக வீட்டில் என்ன சாப்பிட்றமோ அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றமோ ஃபஸ்ட் எப்படி கம்மி பண்ணுமோ அதே மாதிரியே கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொட்டேஷனாக போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா குளிக்கிறதுக்கு போயிட்டா, மாமா வந்து குளிக்க வைக்கிறதுக்கு போயிட்டாங்க. நம்ம சாப்பிட்டு போய் துணியை காய போட்டு கிளம்பலாம். பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியில் கிளம்புறோம். வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலைக்கு போகிறோம் என்னங்க நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். பாப்பாவை ரெடி. பாப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10:30 வரைக்கும் தூங்கிட்டாங்க. அதிசயமான அதிசயம். எப்போவுமே அப்படி தூங்க மாட்டா. எந்திரிச்சிட்டு சாப்பிட்டு மறுபடியும் படுத்து 10:30 வரைக்கும் தூங்கிட்டா தங்கப்பில்லை. ஏத்தங்க தூங்கிட்டா. நல்லா சாப்பிட்டு கோதுமை தோசை சாப்பிட்டோம். ஃப்ரீயாக குளிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமியும் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. பூந்தி சாப்பிட்றியா? அது என்னது? வாழைத்தண்டா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடி வண்டி புக்கை வந்து நம்ம அடமானத்தில் வச்சுருந்தோம். சரி திருப்பிடலாம், ஏன்னா திருப்பினா தானே வண்டி புக்கை கொடுத்து தானே நம்ம வண்டி வந்து இது பண்ண போகிறோம். அதனால் வண்டி புக்கை வந்து திருப்புறக்காக போய் பேசிக்கிட்டு இருந்தோம். திருப்பிடலாங்கண்ணா, எங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சொன்னது இல்லாமல் அவங்களே இன்னொரு இடம் சொன்னாங்க, அங்கே தான் நம்ம போகணும், அங்கே போயிட்டு வந்து பார்க்கலாம், அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். வீடியோ எடுக்கிறேன் இருமே. அந்த அளவுக்கு வண்டி வச்சிருக்க, புகை வருதாமாங்க வண்டியில். வெயிட்டு ஹெவியாக இருக்காதுங்க. 108 கிலோ தான். ரெண்டுமே 110 கிலோ தான். ஏங்க இருக்காங்க. சாமி பூஜையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்ருக்காங்க. பாப்பமாவும் உட்காந்து சாமி கும்பிட்ருக்காங்க. வாங்க இப்போ என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகலாமா? போகலாம். எங்கே என்னங்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான் வந்துட்டு இருப்பீங்க. வாங்க பார்க்கலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு. எங்கே வந்திருக்கோம்? சரி, எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து அங்கே பாரு. வாங்க வாங்க. இப்போ ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணி வீட்டு வரைக்கும் ஓடிட்டு போகணும். ஏன் எதுக்கு இந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்குற? எல்லா வண்டியும் தான், எல்லா சாமியும் தான். அவளோட வீட்டுக்கு
நம்ம எடுத்த வண்டி இதுதான். நம்ம பிள்ளையாண்டா இங்கே நிற்கிறான். சாமி கும்பிட்டு மாலை கட்டி விட சொன்னாங்க. வந்து பூஜை போடுறேன், நீங்கள் வந்து மாலையெல்லாம் கட்டி விட்டு பொட்டெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாலை கட்டி விட்றாரு. மேலே அந்த இதில் கட்டுங்க, அது நழுவு வைங்க. ஆமாம், மங்களம் உண்டாகட்டும். பின்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல அனைவருக்கும் ஒரு வணக்கம். இது நம்ம கடைசியில் தான் போடணும். கடைசியில் ஜாயின் பண்ண இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியில் போனது, புது வண்டி எடுத்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டியை பற்றியான டீட்டெயில் நாங்கள் சொல்லணும். நான் எப்படி எடுத்தோம் என்னங்கிறது வந்து சொல்லணும் இல்லையா. நம்ம அந்த வண்டி வந்து நம்ம எக்ஸல் தான் வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா. எக்ஸலில் வந்து அப்படியே கடையில் அந்த ஷோரூமில் கொடுத்துட்டு முன்பணம் எதுவுமே இல்லை, எக்ஸலில் கொடுத்துட்டு அப்படியே இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டோ இல்லை இது பண்ணியா ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்தோ ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியா அந்த மாதிரியெல்லாம் எடுக்கலை. நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு எவ்வளோக்கு போகும் அப்படின்னு கேட்டோம். 15 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதவே வந்து நீங்கள் முன்னாடி நம்ம கொடுக்குற அமௌண்ட்டாக வச்சு நீங்கள் வந்து வண்டி எந்த வண்டி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எந்த பணம்லாம் எதுவுமே கொடுக்கல. நம்ம வண்டியை கொடுத்துட்டு வண்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்திருக்கிறதோட ரேட்டு மாடல் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். மாடல் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு 110 சிசி 110 சிசி தான் வண்டி. எனக்கு மேக்ஸிமம் ஸ்கூட்டி பற்றி பெருசாலாம் எனக்கு தெரியாது, வண்டியை பற்றியே மேக்ஸிமம் எனக்கு தெரியாது. இது நம்ம ஒருத்தவங்க விசாரிச்சு தான் சரி கெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இதான் நம்ம இஎம்ஐ போடுறதுன்னு ஆகிப்போச்சு. பெரிய ஸ்கூட்டியில் அது என்ன பார்த்தோம், ஜூபிட்டர் பார்த்தோம். ஜூபிட்டர் 125 சிசி அது பார்த்தோம். நல்லா இருக்கு வண்டியெல்லாம் நினச்சி போகிறாங்க. பட் வந்து நம்ம இஎம்ஐ கட்டுறது வந்து நம்ம முன்பணம் கொடுக்காதனால இஎம்ஐ வந்து கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருந்துச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா 3200 இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம அந்த வண்டி எடுத்தோம் அப்படின்னா அது 1,27,000 வந்துச்சு. 29 தான் என்னமோ வந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 5 ரூபா கட்டுற மாதிரி வந்துச்சு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 3,200 சொல்கிறேன். மாதம் 1,200. அதனால அதை பார்த்துட்டு சரி இது அது மூலம் நம்ம ஃபேமிலியே தான் போகிறோம், பெருசாக ஒன்று அந்த நம்ம வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் வண்டி ஆஃப் ஆகிக்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நிறைவேறிடுச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே மாற்றவே கூடாது. ஏன்னா 8 வருஷம் எங்கள் கூடயே தான் இருந்தோம். எங்கள் லைஃப்லேயே நாங்கள் கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு பொருள் எடுத்தோம் அப்படின்னா எங்கள் வண்டி தான். டிவி இது எல்லாத்துக்குமே முன்னாடி நாங்கள் வண்டி தான் எடுத்தோம். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் போக வர எல்லாத்துக்குமே வேணும். பாப்பா வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனோடனே கொஞ்சம் நம்ம செக்கப்க்கோ இல்லை எங்கே போனாலும் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் 50 அப்போ நம்ம எடுத்தது தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை தான் ஓட்டிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து நீ வண்டி மாற்று, வேண்டாம் இதெல்லாம் நல்லா இல்லை, கொஞ்சம் பெரிய வண்டியாக எடுங்க நிறைய பேர் சொல்லியுமே நம்ம மாற்றாமல் இவ்வளோ நாள் வச்சுருந்தோம். அது பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாகவே நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ அப்புறம் ஏன் மாற்றினீங்கன்னு கேட்பீங்க. நீங்கள் நிறையா எனக்கு வந்து என் வண்டி கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. ஏன்னு கேளுங்க, காசு இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸாக காசு கொடுத்து போட்டு அந்த வண்டி வச்சுருப்பேன், ஆளுக்கு ஒரு வண்டி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த வண்டி ரொம்ப சென்டிமெண்ட் இருந்தாலும் கண்டிஷன் வண்டி கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை. நாங்களே போய் 2 டைம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்கா ஆயில் கம்பல்சரி மாத்திடுவோம். அதில் புகை கூட கொஞ்சம் வரல. அவர் அவ்வளோ வந்து இது பண்ணி பார்த்தாங்க,
கொஞ்சம் கூட புகையே வரல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் திடீர்னு இந்த முடிவு ஏன் மாற்றினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெளியே எங்கேயாச்சும் போகும்போது இதுக்கு முன்னாடி போட்ட விலாக், அதாவது 2-3 விலாகுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு வண்டி பஞ்சர் ஆகிடும். அந்த டயர் எங்களுக்கு என்ன தான் பண்ணுதுன்னே தெரியாது, பஞ்சர் ஆகிட்டே தான் இருந்தது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே ஏதாவது ஒண்ணு வண்டி நிறைய பேர் ரோட்ல ஆஃப் சொல்லியிருந்தீங்க ஆயிடும், லாங்கெல்லாம் எக்ஸல்ல போகாதீங்க, போகாதீங்க, வண்டி முடிஞ்ச ஏதாவது ஒன்று அளவுக்கு என்ன பண்ணுறது, எடுத்துக்குங்க. ஒரு ஸ்கூட்டியாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே மேக்ஸிமம் அந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ 97 சில்லரா சொல்லியிருந்தாங்க. நம்ம அமௌண்ட்டு வந்து நம்ம வண்டிக்கூட 15 ரூபா அமௌண்ட்டு, அப்புறம் ஒரு கெஞ்சி கொடுத்தாடி ஒரு 1500 2000 குறைச்சி இன்னும் குறைச்சி எல்லாம் போட்டு தான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 95, எல்லாம் கழிச்சது போக 80 ரூபா வந்து லோன் போட்டிருக்கோம். 80 ரூபா லோன் போட்டிருக்கோம். மாதம் 3200 3 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேங்க, தேவைங்கிறத அது கம்பல்சரி. இப்போ வெளியில் எங்கே போனாலும் அந்த வண்டி தேவைப்படுது. வண்டி இல்லாமல் எங்கேயுமே போக முடியல, அதனால வாங்கணும். பெரிய வண்டியெல்லாம் வாங்கணும் ஆசை தான், பட் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு ஊருக்கே தெரியும். அதனால தான் நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு இல்லை பெரிய வண்டிங்க தானே. இல்லை, ஆனால் பெரிய வண்டியோட டவுனுக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் கீரை மாற்றி போகிறதுக்கு இது பிரச்சனை இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, இப்பெல்லாம் பெரிய யாரை பார்த்தாலும் ஸ்கூட்டி தான் வச்சிருக்காங்க. எதுக்கு ஏன் ஸ்கூட்டி எங்கே திரும்பினாலும் ஸ்கூட்டி. ஒவ்வொரு மாடல் இதை வாங்குறோம். போன வாரம் நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதும் போது எங்கே பார்த்தாலும் ஸ்கூட்டி தான் கனெக்ட் பண்ணுது. இது வந்து பெருசா வந்து நம்ம கை காசுல போடல, கை காசே போடல. நம்மளோட வண்டி கொடுத்துட்டு வண்டி மாத்திக்கிறோம். ஆர்டிஓ ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் போனா ஒரு 200 300 அந்த மாதிரி ஏதோ கேட்பாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். தெரியல எப்படின்னு போனா தெரியுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த விளாக் வந்து இன்னைக்கு வந்து ரொட்டேஷன் விளாக் அப்படின்னு சொல்லி நீங்க காலைல பார்த்திருப்பீங்க. அது வந்து நேர்த்திருந்து எடுத்த விளாக். அதெல்லாம் பாதியோட விசாரிச்சு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணது கெஸ்ட் எடுக்கலான்னு தான். அதுக்கப்புறம் கடையில் போய் உட்காந்துட்டு ஃப்ரீயா பார்த்துட்டு ஜூபிட்டர் மேலே நோக்கம் வந்துருச்சு. எனக்கு வந்து அது மேலே பார்த்தோன்னே நல்லா இருக்கு, கொஞ்சம் பார்க்க அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. பட் ஆனால் வந்து கடைசியில் எது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினச்சோமோ அதையே நம்ம எடுத்தாச்சு. கெஸ்ட் தான் எடுத்தோம். 110cc பிளாக் கலர் வந்து பிளாக் கலர். ஏன் பிளாக் கலர் இருக்குன்னு, பிரியாவுக்கு வந்து பிளாக்னா ரொம்ப பிடிக்கும் நினச்சி அவங்க ஆசைப்படி பிளாக்கே எடுத்துட்டோம். நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் சம்திங் யார்ட்டன்னு சரியா தெரியாது. நான் எடுத்தேன்னா பிளாக் கலர் தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். எடுக்கும் போது பார்ப்போம் அப்படின்னாங்க. பிளாக் கலர் தான் எடுத்தேன். ஏன் அப்படின்லாம் தெரியாது. பிளாக் கலர் மேலே ஒரு ஈர்ப்பு, என்னை பிடிச்ச மாதிரி தான். பிளாக் மேலே பிளாக் பார்த்து ஒரு ஈர்ப்பு, பிளாக் கலர் மேலே ஒரு ஈர்ப்பு. அவங்களே கேட்டாங்க பிளாக்கா 3 தடவை கேட்டாங்க. ஆமாங்க பிளாக் தான் அப்படின்னு. கன்ஃபார்முங்க பிளாக் தான். ஏன்னா மேக்ஸிமம் பிளாக் எடுக்க மாட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அது ஒவ்வொருத்தரும் செட் ஆகுதுங்கிறாங்க. செட் ஆகுது இல்லைன்னா இல்லை, நம்ம அதை எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். ஆண்டவருக்கு எல்லாம் பார்த்துக்க. ஓகே, எல்லாருமே பிளஸிங் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த டீட்டெயில் ஒரு ஃபுல் இதான் உண்மையான ரீசன். நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். இவ்வளோதான், கையில் காசுலாம் போடல. இப்போ வண்டி கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, வேறு எதுவுமே இல்லை. வண்டியோட மாடல் இது, ரேட்டு இது எல்லாமே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் புக்கு இதெல்லாம் வரல, அதெல்லாம் நான் ரிஜிஸ்டர் ஆகி எல்லாத்தையும் வருங்க. அதெல்லாம் வரையில அந்த அன்னைக்கு வரையில வேணும். நாங்கள் 1 day vlog வந்து போடுறோம் கண்டிப்பாக. அந்த அன்னைக்கு வந்து நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுறதுலாம் கோயிலுக்கு போய் இன்னைக்கு கோயிலுக்கும் போய் பூஜையும் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் எது குறை நிறையெல்லாம் இருந்ததுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வாழ்த்துங்க. கண்டிப்பாக பிளஸிங் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நிறைய பேர் எங்ககிட்ட அதாவது தெரிஞ்சவங்களோட பிளஸிங்கை தவிர முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து எப்படி சொல்லிட்டுங்களா, அது வந்து நமக்கு நல்லா இருக்கும். மனசார வாழ்த்துவீங்க. உண்மை மனசார வாழ்த்துவாங்க. நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்கிட்ட சொன்னா அவங்க வாழ்த்து எப்படி தெரியும், வெளியில மட்டும்தான் நல்லா உள்ள வந்து வேற நம்ம இந்த மாதிரி நீங்களாம் வாழ்த்தும் போது அவங்களோட வயிற்றுச்செல்லாம் கொஞ்சம் குறையும். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிளஸிங்ஸ்னால தான் எங்களுக்கு இனி அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்க எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறது அவ்வளோதான். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃபேமிலிஸ். பாய்.